அன்பு உறவுகளே, இவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. மழை தண்ணி உள்ள போயிடுச்சு. ஏரியிலேருந்து வர தண்ணி கனமழையில. அதனால அவங்க சுத்தி வந்து ஓலையால தான் கட்டி வச்சிருக்காங்க அவங்க வீட்டையே. அ அவங்களுக்கு வந்து ஒரு தார்பாய் மாரி வேணும்னு கேட்குறாங்க. பர்தா மாதிரி. உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அன்பு உறவுகளே. குடும்பத்தோட ஒரு 5, 6 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, மழை நிக்கவே இல்ல. கனமழையாவும் இருக்கு, பெய்துட்டேவும் இருக்கு கன்டினியூஸா. ஸோ அக்கா வீட்ல வந்து வீடெல்லாம் மழை தண்ணி உள்ளலாம் வந்துருச்சு. அவங்களால ஒரு சமைக்க முடியல, ஒரு சாப்பிட முடியல. வீடு வந்து ஓலை வீடு ஓலை வீடு. ரொம்ப சாயிற டைம் சாயிற மாரி இருக்கு. அது ஏன் அந்த மாரி அந்த கல்லெல்லாம் வந்து கல்லெல்லாம் கிடையாது எங்களுக்கு வெறும் களிமண்ணால கல் மண்ணு கூட கிடையாது. ஓலை சுற்றி ஓலை வீட்டில் கூரை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே மின் வரலை. வரல. என் அக்கா வீடு வந்து ஒரு தட்டி மாதிரி கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொன்னால் அந்த வார்த்தை புரியும். வெறும் ஓலை மட்டும் கட்டி சுற்றி வச்சுருக்காங்க ஒரு வீடு மாதிரி. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மழையில் அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி நம்மளால செய்ய முடியும் தவிர, அவங்க வீடு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பர்தா மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், தார்பாய் தார்பாய். இப்போ நீங்க அந்த ஒரு மழைலாம் வந்துச்சுன்னா ஒரு தார்பாய் மாதிரி போடுவாங்கல்ல கூரைக்கு மேல. அந்த மாதிரி ஒரு தார்பாய் பர்தான்னு சொல்லுவாங்க. ஒரு கவர் பண்றது அந்த கூரைய. அது கேட்குறாங்க. நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க. நம்ம வேலைக்கு போல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு வசதி ஆண்டவன் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நம்ம செய்வோம் ஒரு காலத்துல. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கையெடுத்து கும்பிடுறோம். நிச்சயமா நீங்க உதவி செய்யுங்கன்னு. உங்க கூட பிறந்தவங்களா நீங்க நினச்சிக்கிட்டு இந்த உதவியை செய்யுங்க. மழை அதிகமாக இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் தாத்தா இருக்காங்க 85 வயசு. இவங்க குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி தான். இவங்க வந்து நம்மளுடைய உறவு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த முடியாத ஒரு சூழ்நிலைகளில் உதவி செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்கன்னு உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க வீடு சூழ்நிலை நான் நேர்லேயே போயிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன், அவங்க சூழ்நிலை வந்து ஒரு தண்ணி வந்து உள்ளே போயிட்டு சுற்றி ஓலை கட்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அவங்க வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்லுங்கள். சந்தோஷம். கூட பிறந்தவங்களாம் உங்களுடைய உறவாக நினச்சி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தார்பாய் இந்த மழை காலத்துக்கும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு உதவி உங்களால் முடியும்னா நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். என் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உதவி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு படிக்க எழுத தெரியாது. அதனால் நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்களோ அதை நான் முருகனோட ஆசீர்வாதத்தில் அப்படியே அவங்கக்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.